ஹசன் மௌலானா காங்கிரஸ் கொறடா வேளச்சேரி எம்எல்ஏ இப்போ வந்து மறுபடியும் வேளச்சேரியோட வேட்பாளர். இந்த 5 ஆண்டில் வேளச்சேரி கண்டிராத வளர்ச்சியை இந்த 5 ஆண்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இவர்கள் 3 பேரோட ஆசையால் இந்த 5 ஆண்டில் வந்து வேளச்சேரி கண்டிராத வளர்ச்சியை பார்த்துருக்கு. சுமார் 3000 கோடிக்கு மேலே திட்டங்களை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னா 330 கோடிக்கு மேலே வந்து மழைநீர் வடிகால் கொண்டு வந்திருக்கோம். 303 கோடி வந்து நேரடி குடிநீர் விநியோக திட்டம் கொண்டு வந்திருக்கோம். 2100 கோடி அளவுக்கு வந்து பிரிட்ஜஸ் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 770 கோடி ரூபாய்க்கு வந்து ஓவர் ஹெட் கேபிள்ஸை வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஆக்கிற திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். வேளச்சேரி ஏரியை வந்து எப்போவுமே மாதத்துக்கு 2 முறை சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆகாய தாமரை அங்கேருந்து அகற்றிக்கிட்டே இருக்கும். எல்லா நீர்வழி பாதைகளையும் வந்து சரி செய்து உடனடியாக வந்து மழை பெஞ்சால் நீர்வழி பாதைகள் வெளியே போவதற்கு எல்லா வேலைகளும் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி மழை வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து விவரம் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து மோட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா மோட்டர்ஸ் நிறைய போட்டு கவுன்சிலர்ஸோட ஹெல்ப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதை சரி செஞ்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்கி நகர் இந்த அவுட்லெட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக மழை நிற்கக்கூடிய இடம். அங்கே பகுதி செயலாளர் வந்து ஒரு கவுன்சிலர் திரு வே ஆனந்தம், அவரை வச்சு அந்த ஏரியாவை வந்து சரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பகுதியில் இப்போ நான் வாக்கு கேட்குற பகுதியில் வந்து மகேஸ்வரி மேடம் வந்து கவுன்சிலர். இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன குறைகள் கேட்டு கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு 11 ரேஷன் கடை. இந்த மாதிரி வேளச்சேரி தொகுதியில் மட்டும் 25க்கு மேலே புதிய ரேஷன் கடை கொண்டு வந்திருக்கோம். வாடகை பில்டிங்லேருந்து புதிய பில்டிங்க்கு மாற்றிருக்கோம். நிறைய திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். எந்த வகையிலையும் வந்து மக்களை வந்து குறையில்லாமல் வைத்திருக்கோம். கிட்டத்தட்ட 1036 பேருக்கு மேலே வந்து பட்டா கொடுத்துருக்கோம், சேல் டீட் கொடுத்துருக்கோம். இன்னும் மீதமுள்ளவங்களுக்கு எல்லாம் தயாராகி கொண்டிருக்கு பட்டா சேல் டீட் வழங்குவதற்கு. இது எல்லாம் நாங்கள் தான் செஞ்சுருக்கோம். அதனால வந்து மீண்டும் வந்து இந்த ஸ்டாலின் 2.0 கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வாக்களிக்கணும், வேளச்சேரியில் என்ன வெற்றி பெற செய்யணும்னு மக்கள்கிட்ட கேட்குறோம். மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. போகிற இடங்களில் எங்ககிட்ட நிறைய பேசுகிறாங்க, எங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏமா நாங்கள் தான் நம்ம செஞ்சு கொடுத்தோம், எங்ககிட்டே கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் திருப்பி செய்ய போகிறீங்க, அதனால் உங்ககிட்ட கேள்வி கேட்குறோம். மற்றவங்க கிட்ட நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், ஏன்னா அவங்க எங்களுக்கு செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு அன்பு தொல்லை எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. அந்த அன்பு தொல்லையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கும். அவங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் எங்ககிட்ட தான் கேட்குறாங்க. 56 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டிருக்கேன் புதுசாக, 2 புதிய சப்ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கோம், மின் தடை இல்லாத அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுனால மக்கள் எங்ககிட்ட உரிமையோடு கேட்குறாங்க. இது ஒரு உரிமை, ஒரு சொந்த பந்தத்தின் உரிமை குரல். அதனால அதை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து செய்து கொடுக்க தயாராக இருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு வாக்களிப்பாங்க நம்புறேன் கண்டிப்பாக.